ஹலோ காய்ஸ், இது ஏவி ரிசீவர் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அருமையான அட்டகாசமான ஸ்பீக்கர் பேக்கேஜோடு உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். 5.0 பேக்கேஜ், ஃபுல் பேக்கேஜ் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீடு இருக்கிறவங்க தயங்காமல் என்னோட நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9842019877. இந்த ஸ்பீக்கரோட டீட்டெயில்ஸ், இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெக்கு, இந்த ஸ்பீக்கர் வந்து யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏவி ரிசீவர் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்ட்டு நிறைய கஸ்டமர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஆம்பிளிஃபையர் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஹீட் ஆக தான் செய்யும். ஓவர் ஹீட் ஆச்சுன்னா நம்மளால் ஃபீல் ஃப்ரீயாக வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. அதற்காக நம்ம வந்து பிரத்யேகமாக ஏபி ரிசீவருக்கு உண்டான கூலிங் ஃபேன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கூலிங் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் கூலிங் ஃபேன், அதாவது அலுமினியம் ஃப்ரேமில் வந்து தயாரிக்கப்பட்டது. 3000 RPMல வந்து ரன் ஆகக்கூடியது. உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை அப்படியே வெளியில் வந்து கொண்டுட்டு வந்துடும். ஸோ அதற்காக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீடு இருக்கிறவங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9842019877. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கியோ கோஸ்டிக்ஸ் பிராண்டு வந்து எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் உள்ளது. பட் இது எங்கேருந்து ரெடியாகி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து ரெடியாகி வரும். அதனால் இது வந்து சைனா ஸ்பீக்கர் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. ஸோ எல்லா பிராண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான், மலேசியா அப்படின்னு இருக்கும். பட் மேக்ஸிமம் ரெடியாகிறது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனாவில் இருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அட்டகாசமான பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜாக இருக்கும் கியோ கோஸ்டிக்ஸ் பிராண்டு. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனை பார்த்தாலே தெரியும், ஒரு நல்ல குரோமியமில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு லுக்கில் வந்து இருக்கும். வேறு எந்த ஸ்பீக்கர் கூட இந்த லெவலுக்கு ஒரு லுக்கான ஒரு ஸ்பீக்கராக இருக்காது. வேறு எந்த பிராண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் ஒரு லுக்காக இருக்காது. ஸோ கியோ கோஸ்டிக்ஸ் மட்டும் தான் நல்ல லுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து இது சரவுண்டு ஸ்பீக்கரு, லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான சரவுண்ட் ஸ்பீக்கரு, இது வந்து சென்டரு, இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு மெயின் ஸ்பீக்கரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சரவுண்ட் ஸ்பீக்கர் வந்து பார்க்கலாம். இதோட லோ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா 65 கொடுத்துருக்குறாங்க. இதோட டெசிபிள் வந்து பார்த்திங்கன்னா 86 டெசிபிள்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஓம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் எந்த ஒரு ஏவி ரிசீவரையும் இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட நாமினல் இம்பிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ஓம்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட பவர், அதாவது இதோட மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸு. ஸோ சரவுண்டு ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 வாட்ஸ் வந்து தாராளமாக வந்து போதும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா சரவுண்டுக்கு வந்து அவ்வளோ தூரம் ஹெவியான வாட்டேஜ்லாம் வந்து வராது. ஸோ இதில் வந்து 4 இன்ச் டிரைவ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ட்வீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் சில்க் டோம் ட்வீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளாத்து மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சில்க் டோம் ட்வீட்டரு. இந்த சில்க் டோம் ட்வீட்டருக்கு கியோ கோஸ்டிக்ஸ் வந்து நேமிங் வந்து கொடுத்துருக்காங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி டி கப்ளர் அப்படிங்கிற நேமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே வந்து கிடையாது. கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரு மேட் கலரில் வந்து இருக்குது. ஸோ இதே வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்காக இருந்துச்சுன்னா அதிகமாக வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஒரு டஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து துணியை வச்சு தொடக்கிறீங்க அப்படின்னா கூட டக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். பட் இது வந்து மேட் ஃபினிஷிங் அப்படிங்கிறனால எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே ஆகாது. இப்போ என்ன கலரில் இருக்குதோ அதே மாதிரி தான் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு அந்த மாதிரி கலரில் இருக்கும். ஃபேடு கூட ஆகாது. ஸோ இந்த ஸ்பீக்கரோட ரியர் போர்ஷனை இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து ரியர் ஃபயரிங் டைப்பு, அதாவது போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியர் போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண போகும்போது சவுத்தோடு இப்படி வச்சு அடைச்சிடக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இதில் வந்து ஹோல் இருந்துச்சுன்னா தான், ஹோல் வந்து நமக்கு ஓரளவு ஒரு 1/2 அடி கேப்பில் இருந்துச்சுன்னா தான் இதோட எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட மாடல் நம்பர் வந்து 3010i. இது வந்து எவ்வளோ பவர் வரைக்கும் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 75 வாட்ஸ் வரைக்கும் இதோட பவர் இருக்குது. அதாவது மினிமம் 15 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையரில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அது மாதிரி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 75 வாட்ஸ் வரைக்கும் இதால் தாங்கும். தென் இதோட நாமினல் இம்பிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 ஓம்ஸு. தென் இதோட என்க்ளோசர் டைப், அதாவது இந்த பாக்ஸோட என்க்ளோசர் டைப் வந்து பார்த்திங்கன்னா 2-வே பாஸ் ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2-வே ஸ்பீக்கர்ஸ் தான் இன்பில்ட். இதில் வந்து கிராஸ் ஓவர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. 2.4 ஹெர்ட்ஸ் கிராஸ் ஓவர் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. 2-வே சிஸ்டமில் இந்த ஸ்பீக்கரை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தென் இதோட சென்ட்ரு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 3090 CI அப்படிங்கிற மாடல். ஸோ இதில் வந்து 2 4 இன்ச் டிரைவ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உள்ள டிரைவும் சேம் டிரைவ் தான், எந்த ஒரு டிஃப்ரெண்ட் எதுவுமே வந்து கிடையாது. ரெண்டுமே 4 இன்ச் டிரைவ் தான். ட்வீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் ட்வீட்டர் தான். 1 இன்ச் சில்க் டோம் ட்வீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கருமே எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வந்து கிடையாது. தென் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான மெயின் ஸ்பீக்கரு, இதோட டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் டிரைவு.
ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 ட்வீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, 1 இன்ச் சில்க் டோம் ட்வீட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இதோட டெசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 89 டெசிபிள். இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையரில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதோட டெசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 88 டெசிபிள். இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையரில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பீக்கரோட பேக் சைடை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்ட் ஸ்பீக்கருக்கு உண்டான பேக் சைடு வியூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கருக்கு உண்டான பேக் சைடு வியூ. ஸோ சென்டர் ஸ்பீக்கரோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3090CI. இதோட வாட்ஸ் வந்து 100 வாட்ஸ், 6 ஓம் ஸ்பீக்கர், 2-way பாஸ் ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ரியர் ஃபயரிங் அப்படிங்கிறனால 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து 2 ஸ்பீக்கர் இருக்குது, அதனால் 2 போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு. இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3020i அப்படிங்கிற மாடல். இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 வாட்ஸு. இதோட இம்பிடன்ஸ் 6 ஓம்ஸு. தென் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2-way பாஸ் ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டம். இதோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 64லேருந்து வந்து கொடுத்துருப்பாங்க. தென் சென்ட்ரு ஸ்பீக்கரோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 75லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பனானா பிளக் இன்செர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் டெர்மினலாக தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வீடியோலே தெரியும், நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. அப்படி பக்கா புத்தம் புது கண்டிஷனில் இருக்குது. இதை வாங்குறவங்க உண்மையிலே ஒரு லக்கியஸ்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. உங்களோட ஹோம் தியேட்டரில் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ஸ்பீக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் ஒரு ப்ரீமியமான ஃபீலை நீங்கள் வந்து கேட்டு மகிழ முடியும். ஒரு குவாலிட்டியான ஆடியோவை நீங்கள் வந்து கேட்டு மகிழ முடியும். இந்த ஸ்பீக்கருக்கு ஃப்ரண்ட்டில் மெஷ்ஷுமே அவைலபிளாக இருக்குது, அதாவது ஸ்பீக்கரோட கிரில்லுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்பீக்கரோட கிரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்னெட்டிக் டைப்பில் இருக்கும். இது நம்ம வந்து எதுவுமே ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா இப்படி மேலே இப்படி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒட்டிக்கும். ஸோ இதுவுமே வந்து எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. இது அப்படியே நம்ம வந்து அப்படியே ஒட்டி வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். இது வந்து வைப்ரேட் ஆகும் போகும்போது, அதாவது ஸ்பீக்கர் வைப்ரேஷன் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. வைப்ரேஷன் ஆச்சுன்னா இது வந்து கீழே விழுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கீழெல்லாம் விழாது. எந்த ஒரு வைப்ரேட் ஆனால் கூட இது வந்து கீழே விழாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெஷ் வந்து சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. அவ்வளோ இது அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் இப்படி வந்து ஒட்டி வச்சுக்க வேண்டியதான். ஸோ சூப்பரான ஸ்பீக்கரு. யாருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. உங்களோட ஏவி ரிசீவர் வந்து எவ்வளோ பிராண்டடாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கரும் அது மாதிரி உங்களுக்கு பிராண்டடாக இருந்தால் மட்டும்தான் ஒரு தெளிவான ஒரு இம்மர்சிவான ஆடியோவை நீங்கள் வந்து கேட்டு மகிழ முடியும். அது மாதிரி இல்லாமல் ஸ்பீக்கருக்கு வந்து காசு வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அசம்பிள்டு ஸ்பீக்கர் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அதாவது ஒரு அசம்பிள்டு ஸ்பீக்கர் வந்து லோ வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்த மாதிரி இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் வந்து வால்யூம் ரைஸ் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் அதோட ஒரிஜினல் முகத்தை வந்து உங்களுக்கு காட்டும். அந்த டைமில் உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 70-80லாம் நீங்கள் வால்யூம் வச்சு கேட்கும்போது. ஸோ இந்த மாதிரி பிராண்டட் ஸ்பீக்கரில் நீங்கள் வந்து வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தேட்டர் ஃபீலிங்கை கொடுக்கும். இதே இது நீங்கள் ஒரு அசம்பிள்டு ஸ்பீக்கரோ இல்லாட்டி அசம்பிள்டு சப்வூஃபரோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இரிட்டேட்டிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதிகமான வால்யூம் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணும்போது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ட்விட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுள்ளுன்னு காதில் வந்து விடும். அது நமக்கு வந்து காதே வலிக்கிற மாதிரி ஆகும். பட் இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ட்விட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஆடியோ வரணுமோ அது மட்டும்தான் வருமே தவிர்த்து இந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ், எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்வன்சி எதுவுமே இந்த ஸ்பீக்கருக்குள்ளே வந்து வராது. அதனால் கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அசம்பிள்டு ஸ்பீக்கரை விட அசம்பிள்டு பெஸ்ட்டாக, பிராண்டட் ஸ்பீக்கர் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிராண்டட் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஸோ உங்களோட ஹோம் தியேட்டரில் இந்த மாதிரியான ப்ரீமியம் ஸ்பீக்கரை நீங்களுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதற்காக நீங்கள் இந்த மாதிரியான ஸ்பீக்கரை கண்டிப்பாக என்கிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. என்னோட ரேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ரேட் என்ன அப்படின்ட்டு நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரேட் வந்து தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து கேட்காதீங்க ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா டைம் பாஸஸ் வந்து நிறைய பேர் ரேட் என்ன சும்மா கூட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் வந்து போட்டு விடுவாங்க. ஸோ உண்மையான ஹார்ட்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஃபோன் அடிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னால இம்மிடியேட்டாக வந்து ஃபோன் அடிச்சிருவாங்க. ஸோ ஹார்ட்வேர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு அழகான பேக்கேஜ் உங்களோட ஹோம் தியேட்டர் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏவி ரிசீவர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அதோட மட்டும் இல்லாமல் ஏவி ரிசீவர் நியூவாகவுமே நம்ம வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மேக்ஸிமம் வந்து நியூ ஐட்டம் தான் நம்ம வந்து சேல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எனக்கு கிடைக்கிது அப்படின்னா, கஸ்டமர் வந்து அவங்களோட வீட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணும்போது கஸ்டமர் டேரெக்டாக யூஸ் பண்ண பீஸ், அதனால தான் இது வந்து அப்படியே புதுசாக இருக்குது. இதெல்லாம் வந்து கஸ்டமர் அப்படியே
துண்டு வச்சு அப்படியே ஃபுல்லாக மூடி எந்த ஒரு டஸ்ட்டு கூட படாமல் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண ஸ்பீக்கரு. என்கிட்ட வரும்போதுமே இது வந்து துண்டோட தான் மூடி தான் வச்சு கொண்டுட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்காவாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்பீக்கராக மட்டும்தான் நம்மக்கிட்ட வரும். மற்றபடி சப்பள அப்படிங்கிற மாதிரியான ஸ்பீக்கர் எதுவுமே நம்மக்கிட்ட வந்து வராது. ஓகே வியூவர்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.